ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலே கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிற வேத வாக்கு பரிசுத்த லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இது ஆண்டவர் இயேசுவின் நாசரேத் மேனிஃபெஸ்டோ, நாசரேத்தின் அறிக்கை. ஆண்டவர் தாம் எதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்ற ஒரு செய்தி. அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். 2025ஆம் ஆண்டு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாய் நமக்கு இருக்க போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அதற்காகவே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார். கடவுளின் அருள் தரும் ஆண்டு, இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். இந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு என்ன அருளை வைத்திருக்கிறார், என்ன அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், என்ன தயவை வைத்திருக்கிறார் என்று நாம் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆசீர்வாதம் என்ற உடனே, அல்லாவிட்டால் ஃபேவர் என்ற உடனே நமக்கு வருவொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வருகின்ற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமை ஆண்டவர் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைக்கின்றார். ஆபிரகாம் அங்கே செல்வசீமானாக இருக்கிறான், நல்ல குடும்பம், உறவுகள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து விக்கிரகம் நிறைந்த இந்த இடத்தை விட்டு நீ வா, வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அந்த தேசத்திற்குள்ளாக, நீ இதுவரைக்கும் பார்த்ததாத இந்த ஆண்டுக்குள்ளாக நீ பிரவேசிக்கும் பொழுது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தின் 3வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். Through you, the all human being will be blessed. உன் மூலமாய் இந்த முழு மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இது ஆண்டவர் சொத்து மற்றும் இந்த உலகத்தில் உள்ள இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் சார்ந்ததோடு ஆண்டவர் மற்றொரு ஆசீர்வாதத்தையும் அங்கே நமக்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாம் என்றால் யூதர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இப்படி எல்லாருக்கும் தொடர்புடையவர். அவரை குறித்து நாம் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே தகப்பன் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 14, 16 நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறார். அதே பவுல் தான் சொல்லுகிறார், யாரெல்லாம் கிறிஸ்துவனுடையவர்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வ சீமானாக இருந்தான். அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் முதலாவது குடும்ப ஆசீர்வாதம். குடும்பம் என்றால் கணவன்,
மனைவி, பிள்ளைகள். இதுதான் கடவுளுடைய அமைப்பு. ஆதாம், ஏவாள், பிள்ளைகள். இதுதான் குடும்பம். காட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட். கடவுள் இந்த உலகத்திலே நியமித்த முதல் நிறுவனம் அதுதான் குடும்பம். அந்த குடும்பம் எல்லாருக்கும் அமைதியாய் ஆசீர்வாதமாய் அமைந்தால் அதுதான் குட்டி பரலோகம். இங்கே ஆபிரகாமுக்கு நன்றாய் ஒரு மனைவி அமைந்ததை நாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, தன்னிடத்திலே வந்த அந்த 3 புருஷர்கள் விருந்தினர்களுக்கு ஆபிரகாம் அங்கே உபசரணை செய்ய விரும்புகின்றார். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. ஒரு 3 படி மாவு, எவ்வளவு அதிகமான மாவு, அதை கொண்டு நீ உணவை தயாரி. இந்த பசியோடு இருக்கிற நேரத்திலே அவர்கள் பசி அடங்கும் என்பதாக இந்த உணவை தயார் செய்யக்கூடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அல்லாவிட்டால் இவ்வளவு அதிகமான 3 படி இந்த மாவை சமைப்பதற்கு எனக்கு உதவிக்கு ஆட்கள் வேண்டும் என்றெல்லாம் சொல்லாதபடிக்கு அவைகளை செய்த அன்பு மனைவி. அங்கே நாம் படிக்கிறோம், சாராள் என்றால் ராணி, குயின் என்று பொருள். அருமையானவர்களே, அப்படி என்றால் நல்ல மனைவி ஆபிரகாமுக்கு அமைந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நல்ல பிள்ளைகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். எந்த சூழ்நிலை என்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை ஒரு வாக்குத்தத்தத்தின் மகனாக கொடுக்கிறார். அப்படி வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், மோரியா மலையிலே நான் சொல்லுகிற இடத்திலே அவனை எனக்காக தகன பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உடனே அந்த ராத்திரியிலே சொன்னதற்கு அதிகாலையிலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஈசாக்கையும் அழைத்து செல்கிறார். வெகு தூரம் போய்விட்டார்கள். மலை அடிவாரத்திலே வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டார்கள். மலையிலே பலிபீடம் கட்டுவதற்கு ஈசாக்கு உதவி செய்திருக்க வேண்டும். விறகுகளை அடுக்கி ஆயிற்று. இப்பொழுது அதிலே பலி ஈசாக்கு என்று தெரிந்த உடனே, ஈசாக்குக்கு 15 வயது இருக்கும் என்றால் ஆபிரகாமுக்கு 115 வயது, ஒரு விருத்தாப்பிய நிலையில் இருந்திருக்க கூடும். ஈசாக்கு நினைத்திருந்தால் அவரை தள்ளிவிட்டு ஓடி வந்திருக்கலாம். ஆனால் தன் தகப்பன் தன் கையை கட்டி காலை கட்டி பலிபீடத்திலே படுக்க வைக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, என் தகப்பன் எனக்கு செய்தால் நல்லது செய்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன், நல்ல பிள்ளைகள். ஆண்டவர், அருமையானவர்களே, முதல் ஆசீர்வாதம் நல்ல குடும்பம் அமைவது. அதுதான் ஒரு பல்கலைக்கழகம், குட்டி பரலோகம். அது ஆபிரகாமுக்கு அமைந்தது. இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவருடைய கையின் கிரியையை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த பகுதிகளிலே பார்க்கும் பொழுது, 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய ஆஸ்தி அதிகமாக இருந்தது. ஆக குடும்ப ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பொருளாதார ஆசீர்வாதங்கள். அன்றைக்கு ஒருவருடைய பொருளாதாரம் அவருடைய மந்தைகளை வைத்து கணக்கிடப்பட்டது. எவ்வளவு மந்தை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவைகளை மேய்ச்சலுக்கான நிலம் அவர்களுடையதாக இருக்க வேண்டும். அந்த மந்தையை மேய்ப்பதற்கான வேலையாட்கள், மேய்ப்பர்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவன், ஏராளமான மந்தைகளை உடையவன், பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு மந்தைகளை உடையவன், ஒரு செல்வ சீமானாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி குடும்ப ஆசீர்வாதம், மனைவி, பிள்ளைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சமூக ஆசீர்வாதங்கள், இவற்றை எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய முதல் மனிதன் ஆதாம் என்று சொன்னாலும் அங்கே ஆபிரகாம் தான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். அருமையானவர்களே, ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதாக்களிலே முதல்வர். இந்த ஆபிரகாமுடைய மடி என்றெல்லாம் ஆபிரகாம் சொல்லப்படுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவு கூட
ஆபிரகாமுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். த்ரூ ஹிம், அவன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்தாளுகிறார். கிறிஸ்துவின் உடையவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே நமக்கு தருவாராக. நம் மூலமாய் பொங்கி வழிகிற, நிரம்பி வழிகிற இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் அது நிரம்பி வழியும்படியாக, பிறருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக, பிறருக்கு உதவி செய்யும்படியாக, சபைக்கு தூணாயிருக்கும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இரண்டாவது ஆசீர்வாதம் யாக்கோபின் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், தலைமகன் உரிமை சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவன். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. மாமன் அவனுடைய வேலைக்கு தகுந்த கூலியை கொடுப்பதற்கு புள்ளி உள்ளவைகள் எல்லாம் எனக்குரியவைகள், உனக்கு வரி போட்டவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்றால் எல்லா ஆடுகளும் வரி போட்ட குட்டிகளாக போட்டது. இப்படி அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தான். அவனுக்கு 2 பரிவாரங்கள், ஏராளமான வேலைக்காரர்கள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த ராத்திரியிலே சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, நான் என் பின்னே என் மாமன் துரத்தி கொண்டு வருகிறான், முன்னே என் அண்ணன் 400 பேரோடு என்னை சதறடிக்க வருகிறான், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஐ ஹவ் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்திலே பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் ஐ ஹவ் நோ பீஸ் இன் மை ஹார்ட். என்னுடைய இதயத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகவே ஆண்டவரிடத்திலே போராடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள், உலகத்தின் காரியங்கள், இவைகள் மட்டுமே ஆசீர்வாதம் அல்ல. தேவன் அருளுகிற சமாதானம், தேவன் தருகிற மன நிம்மதி, அது ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர்? இஸ்ரவேல் என்று பெயர் கொடுக்கிறார். யாக்கோபு என்பது எத்தன் என்பது, இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய இளவரசன் என்பது. நம்மை இந்த ஆண்டிலே தேவன் அவருடைய இளவரசனாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நடக்கிற காரியம் என்ன? அங்கே அவன் வருகிற போது 20 ஆண்டுக்கு பிற்பாடு 2 பேரும் சந்திக்கிறார்கள். 2 பேரும் சந்திக்கும் பொழுது அங்கே பாருங்கள், 4ஆம் வசனத்திலே, ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அருமையானவர்களே, இந்த ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவு, உறவை பாதுகாப்பது, உறவுகளை வளர்ப்பது, அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாட்களிலே மனிதனுடைய உறவுகள் அது உடைந்து போகிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உடைந்த உறவுகளை ரெக்கன்சைல், அங்கே ஒப்புரவாக்கி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, ஏசா வன்மமாக வைத்திருந்தான். பாருங்கள், என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று இருதயத்திலே சொல்லிக்கொண்டு 20 வருடமாக காத்திருக்கிறான். ஆகவே 400 பேரோடு வரும் பொழுது இப்பொழுது தேவனோடு அவன் போராடி, ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்ற உடனே 2 பேரும் ஒப்புரவானார்கள். ஒப்புரவு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒப்புரவின் ஆசீர்வாதம். தான் யாரை ஏமாற்றினானோ அவரிடமே ஒப்புரவாகிறான். யார் தவறு செய்தார்களோ அவர்களே அந்த முன்னெடுப்பு செய்கிறார்கள், இனிஷியேட்டிவ் எடுக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய உறவுகளை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இப்பொழுது ஏசாவை பாருங்கள். யாக்கோபு எதையெல்லாம் அவனிடத்தில் ஏமாற்றி பறித்து கொண்டானோ அத்தனை ஆசீர்வாதங்களையும்
ஏசா வேண்டாம் என்று சொன்னாலும் கட்டாயப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதமானாலும் அது உங்களுக்கு வந்து சேரும். யாரிடத்திலேயும் கடந்த நாட்களிலே ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பலரால் பறிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் அது கிடைக்கும். அது வெகுமதியாக ஏசாவுடைய கையிலே கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நம்முடைய பொறுப்பு பில்டிங் த ரிலேஷன்ஷிப், ரெக்கன்சில் வித் அதர்ஸ். நாம் உறவுகளை கட்டி எழுப்பி மற்றவர்களோடு ஒப்புரவாக வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 12வது அதிகாரம் 18வது வசனத்திலே, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார். நம்முடைய முயற்சி பில்டிங் த ரிலேஷன்ஷிப், கீப்பிங் அவர் மைண்ட் பீஸ், நம்முடைய மன சமாதானத்தை காத்துக்கொள்வது. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 2 ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்தோம். 2 ஆசீர்வாதங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அங்கே நான் பார்க்கிறோம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஒரு அருமையான மகளுக்கு, கன்னி மரியாளுக்கு அங்கே வாக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மரியாளிடத்தில் என்ன இருந்தது? தன் பிள்ளையை சுற்றி வைப்பதற்கு நல்ல உடை இல்லை. அவர்களை அருமையானவர்களே, ஒரு ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவள், செல்வம், ஏழை குடி, துன்பமற்ற ஒரு நிலை, ஏராளமான கஷ்டமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலைதான் அவளுக்கு ஏற்பட்டது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் தான் அவளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்கள், சிலுவை அடிவாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மரியாளுக்கு நியமிக்கப்பட்டு பின்னால் திருமணமாகிய யோசேப்பை கூட அங்கே காணவில்லை. ஒருவேளை அவர் இறந்து போயிருக்கலாம். கணவனை இழந்த ஒரு நிலை. அங்கே சிலுவையிலே பார்த்தால் தான் பெற்ற முதல் மகனை சிலுவையிலே அடித்து கொல்லுகின்ற ஒரு நிலை. சிலுவையிலே மக்கள் ஒரு குற்றவாளியாக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு நிலை. ஆனால் அவளுக்கு சொல்வது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன ஆசீர்வாதம்? இந்த உலகத்திற்கு மீட்பரை வாய்க்காலாக தன் மூலமாய் கொடுத்த ஆசீர்வாதம். இயேசுவை தன்னுடைய கற்பத்திலே சுமந்து உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பை தரும்படியாக, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக தந்த ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்பிக்கை இழந்து, வாழ்க்கை இழந்து, எதிர்காலத்தை நம்பிக்கை இழந்து இருக்கிற மக்களுக்கு மரியாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாயாக, கன்னி மரியாளாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்ப்போம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை பெருக வேண்டும் என்றால் இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே 130 கோடி மக்கள் வாழும் இந்த பரந்த பாரத தேசத்திலே இயேசுவை அறியாத ஏராளமான கூட்டம் இருக்கிறார்கள். படித்தவர்கள் துவக்கம் பாமரர்கள் வரை, ஐஐடியிலே படிக்கிறவர்கள் துவக்கம் சாதாரண கிராமத்திலே படிக்கிறவர்கள் வரை, பணக்காரன் முதல் ஏழை வரை எத்தனையோ பேருக்கு இந்த இயேசு என்கிற இந்த பாவ மன்னிப்பை தருகிற இரட்சகர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, 4வது ஒரு ஆசீர்வாதத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்.
உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம். யாருக்கு அந்த ராஜ்யம்? பின்னாலே பார்க்கிறோம். those who are sharing, யாரெல்லாம் பகிர்ந்து கொண்டார்களோ, தங்களுக்குரியவைகளை, உலகத்துக்குரியவைகளை, இம்மைக்குரியவைகளை யாரிடத்திலெல்லாம் பகிர்ந்து கொண்டார்களோ, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பசி போஜனம் கொடுத்தேன், தாகம் தண்ணீர் கொடுத்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் உடை கொடுத்தார்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரித்தார்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தார்கள். இதெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இது எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஏராளமான தருணங்களையும் செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். அதை நாம் இந்த உலகத்திலே மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான காரணம் என்ன? ஆண்டவர், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இதோ இந்த ராஜ்யம் உங்களுக்கு உலக தோற்றம் முதலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் தங்களிடத்தில் இருந்தவைகளை, ஒருவேளை போஜனத்தை, தண்ணீரை, வஸ்திரத்தை, வியாதியாக இருந்தபோது பார்த்தலை, காவலில் இருந்தபோது பார்த்ததை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இவை எல்லாமே நாம் செய்யக்கூடிய எளிதானவைகள், அதிக செலவு பிடிக்காதவைகள். அப்படி என்றால் பொருள் என்ன? நாம் நம்மிடத்தில் உள்ளவைகளை பகிர்ந்து கொடுக்க முடியும். அதை நாம் பகிர்ந்து கொடுத்தால் ஆண்டவருடைய பசி தீரும், தாகம் தீரும், அவர் வஸ்திரத்தினால் மூடப்படுவார். அவர் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்கிறார். ஆக ஆசீர்வாதம் என்பது ஏதோ நாம் வாங்கி குவித்து கொள்வதல்ல, மாறாக பெற்றுக்கொண்டவைகளை பகிர்ந்து கொள்வது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம், கொடுக்கிறதே ஆசீர்வாதம். ஆண்டவர் ஏராளமான அருட்செல்வங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இரட்சகரை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் தேவையுள்ள மக்களோடு நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாமும் குறைந்து போகிறதில்லை, ஆண்டவர் நமக்கும் தருகிறார். நமக்கு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்கிறார். ஆகவே இந்த ஆண்டு காட்ஸ் ஃபேவர் இயர், கடவுளின் அனுக்கிரக ஆண்டு. அப்படிப்பட்ட ஆண்டாக அமைவதற்கு, எப்படி ஆபிரகாம் மூலமாக சகல ஜனக்கூட்டமும் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல, எப்படி யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒப்புரவின் மூலமாய் சமாதானத்தை, ஒரு புதிய வாழ்வை கட்டி எழுப்பினானோ, அதை போல கன்னி மரியாள் இந்த உலகத்துக்கு இரட்சகரை கொடுப்பதற்கு அவமானங்களையும் நிந்தைகளையும் கஷ்டங்களையும் காரியங்களையும் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே சகித்து கொண்டாலும், எப்படி இந்த உலகத்திலே தங்களுக்குரியவைகளை மற்றவர்களுக்கென்று பகிர்ந்து கொடுத்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பெயர் பெற்றார்களோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு அனுக்கிரக ஆண்டாய், ஆண்டவருடைய அருள் நிறைந்த ஆண்டாய், கடவுளின் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாய் அமையட்டும். ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதமாக அமைய வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் இந்த கிராஸ் டிவியின் ஊழியங்கள் உங்களுக்கு நன்மையாய் இருக்கட்டும். நாம் அப்படியே பிரார்த்தனை செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் உடையவராக இருக்கிறீர். இயேசுவை பெற்றுக்கொண்டவர்களாகிய எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்ல நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் தெய்வீக சமாதானத்தை, நிம்மதியை, அமைதலை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, கன்னி மரியாள் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுக்க எத்தனையோ நிந்தனைகளை, அவமானங்களை பெற்றுக்கொண்டதை போல இந்த உலகத்திலே உம்மை கொடுப்பதற்கு நாங்கள் அவ்வளவு இறங்க எங்களுக்கு உதவி செய்யும். மட்டுமல்ல, எங்களுக்குரியவைகளை மக்களோடு பகிர்ந்து கொள்ள, அதன் மூலமாய் உம்முடைய திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தி அருளும். இந்த கிராஸ் டிவியினுடைய நேயர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு எங்களுக்கு நன்மையின் ஆண்டாய் அமையட்டும். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.